மௌன மடம் என்பது அது ஒரு தனி ஆதீனமாக இருந்தது. சாரமாமுனிவர் ஆதீனம் என்றும் சொல்லுவார்கள். அங்க அந்த இதில மௌனம் மடம் என்றும் சொல்லுவார்கள். தாயுமானவர் மடம் ஆதீனம் என்றும் சொல்லுவார்கள் அத. நான் அ மூலன் மரபில் வரும் மௌன குருவே, அ மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலன் மரபில் வரும் மௌன குருவே என்று தாயுமானவர் மௌன குரு வணக்கத்தில பாடுகின்றார். அதனால மௌன மடம் என்பது அது தனியாக இருந்தபோது, அங்க கும தாயுமானவருக்கு பிறகு அந்த சரியான வாரிசு அங்க இல்லாமையினால, அதை சித்தி நெறி காட்டும் நெறியிலே அந்த மடமும் இருந்து ஆதீனமும் இருந்ததினால், நம்முடைய ஆதீனமும் சித்தி நெறி காட்டும் ஆதீனம் என்பதனால், இங்கே கொண்டு வந்து எல்லோரும் அத ஒப்படைத்து விட்டார்கள். இந்த ஆதீனத்திலே அந்த மடமும் சேர்ந்திருப்பதனால, இங்கிருந்து போய் அங்க பணியாற்றுகின்ற தம்பிரான்களுக்கு மௌனம் தம்பிரான் என்று பெயர். ஏன்னா தனி ஒரு ஆதீனமாக அந்த ஆதீனத்தின் கீழ் திருச்சிராப்பள்ளி, உய்யக்கொண்டான், நெடுங்களம், திரு எறும்பியூர் 4 கோயில்கள் அதனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. இப்போது திருச்சி தாயுமானவர் கோயிலும், உய்யக்கொண்டான் திருக்கோயிலும் நம்முடைய மௌன மடத்தின் சார்பிலே அ அந்த ஆதீனத்தினுடைய கோயிலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால அங்க இருந்து பணியாற்றி கொண்டிருந்தோம். பல நாட்கள் அங்க இருக்கின்றபோது, அ அ இங்கே அதிலே ஒரு ம் திருவையாற்றுக்கு ஒரு பணி செய்வதற்காக அங்கேயும் நம்ம உதவியாக போட்டார்கள். அதனால அடிஷனல் சார்ஜ் என்று அந்த வகையில மகா சந்நிதானம் அவர்களும் தம்பிரானாக திருச்சிராப்பள்ளி மௌன மடமும், அ திருவையாறு கட்டளை விசாரணையுமாகத்தான் அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அப்படி திருவையாற்றில அ ஒரு முறை நான் இங்கே வந்திருந்தேன். அப்போது அவர் அ மகா சந்நிதானம் அவர்கள் அ திடீர்னு நான் இங்க வந்தபோது, அன்னைக்கு நந்திகேஸ்வரர் கல்யாணம். அது நம்முடைய ஆதீனங்களுக்கெல்லாம் முதல் குருநாதனாக விளங்குகின்றவர் நந்தியம்பெருமான். அவருடைய திருக்கல்யாணத்துக்கு போவதற்காக, "நீ அங்க போயிட்டு வா" அப்படின்னு சொன்னாங்க. சரி போயிட்டு வந்துருவோம்னு நெனச்சிட்டு, நான் பூஜை எடுக்காம போயிட்டேன். பூஜை இது பிள்ளையார் கோயில்கிட்ட போய் கார் ஏற போம்போது, அடுத்த உத்தரவு பூஜையோட போக வேண்டியது அப்படின்னு சொல்லி, சரின்னு பூஜையோட போனேன். அங்க சாமியோட பல்லாக்கோட நடந்து திருமழப்பாடி போய் திருக்கல்யாணம் முடித்து, மீண்டும் திருவையாறு வரும்போது மறுநாள் காலையில 6 மணி ஆயிடும். அப்படி வந்த உடனே அப்ப நான் கார்ல பூஜையோட போகும்போது, திரும்பி அடுத்து 3வது உத்தரவு அங்க நேரடியா அகோரத்துக்கு அங்க பணியாற்றுகின்ற அவர் ஃபோன் போட்டு, "தம்பிரான் அங்கேயே க கட்டளை விசாரணையா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "உத்தரவு பின்னாடி வரும்" அப்படின்னு சொல்ட்டாங்க. அதனால அங்க தங்கிட்டேன் நானு. ஆனாலும் அவர்கள் நான் சொன்ன பிறகு நான் நமஸ்காரம் பண்ணி முறையா உத்தரவு பெற்று சென்றிருக்க வேணும். ஆனால் அது பாதியில சொன்னதுனால வரல. அவங்க அதை எதிர்பார்த்திருப்பார்கள் போன்று தெரியல. எப்படி நமக்கு அது தெரிஞ்சதுன்னா, வள்ளிநாயகம் வக்கீல் அவர்கள் அன்னைக்கு சன்னியானத்த பார்க்க வந்திருக்கிறாங்க. "தம்பிரான் நான் அங்கேயே உத்தரவு போட்டு அனுப்பிச்சிருக்கேன்யா" சொன்னது திரும்பி வந்து கூட உத்தரவு பெறலையே அப்படின்னு ஏதோ வருத்தப்பட்டது மாதிரி சொன்னார்கள் என்று அவர் அங்க சொல்லிட்டு போனார். அப்புறம் நமக்கு இது மாரி தெரியல. நீங்க தெரியாம நம்ம நான் பாதியில தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் அப்புறம் அந்த திருவையாத்துல அன்றையிலிருந்து அந்த பணியையும் சேர்த்து மேற்கொண்டு அம் பயின்று கொண்டிருந்தேன்.